சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனான சர்வ வல்லவர் என் எஜமான சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. ஆஹா இது அதிசயம்தானே, ஓ
தீர்க்கதரிசியான வீட்டுக்கு போக வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியான நான் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. நான் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவரே நான் வீட்டுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவரே நான் வெறுமையாக வீட்டுக்கு போக நான் விரும்பவில்லை. வெறுமையாக போக விரும்பவில்லை ஆண்டவரே. நான் ஒரு தீர்க்கதரிசியாக வீட்டுக்கு போக வேண்டும். என்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரட்டும். பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரட்டும். பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரட்டும். பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரட்டும். ஓ பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் அபிஷேகம் அக்கினி அக்கினி வரட்டும். ஓ ஜீசஸ் ஓ பாபா 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 ஊத்து அளவில்லாமல் ஊத்து அளவில்லாமல் ஊத்து அக்கினி ஊத்து அக்கினி அபிஷேகம் தொடு touch the Lord touch the Lord touch the Lord ஜீசஸ் நீ பாபா பாபா ஒரு அக்கினி அபிஷேகம் இருந்து கொண்டிருக்கு. அது ஒரு தரிசனம் பாருங்க. அந்த தரிசனத்தில் ஹalleluya ஒரு அக்கினி அபிஷேகம் எல்லா மேலும் வருது. எல்லா மேலும் வருது. எல்லா மேலும் வந்து பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கையில கட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையில கட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையில கட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ரட்சணினா இந்த ரட்சணினா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை உண்டாக்கி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சகோதர சகோதரி நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அனாயிட்டி வரட்டும் உண்டாக்கி உண்டாக்கி பெற்றுக்கொள்ளுங்க. நீ பாப்பா பாலா ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் நீ பாப்பா பாலா ஓ பாபா இது விசேஷமாக கர்த்தருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். இதோ வர நாட்களில் நம்முடைய சபையில் அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்புவது ஊரெல்லாம் போவார். பல கிளைமேட்டர் பிரயாணம் செய்து போய் தீர்க்க தரிசனத்தை அறிவிப்பார். இந்த பிள்ளைகள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். 2 நடக்க முடியாத முடவர்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வருவார். கர்த்தர் சொல்லுகிறார் 2 நடக்க முடியாத நபர்கள் வீட்டில் முடங்கி கிடக்கிறார். இப்பொழுது தேவதூதர்கள் அங்கு செல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரி காரியத்தை அந்த 2 முடவர்களையும் நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார் சபைக்குள்ளே. 9 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் மந்திர கட்டினால முடக்கப்பட்டு வீட்டிலே கிடக்கிறார். அவர்களை இந்த சபைக்கு நான் அழைத்து வர நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். இங்க சபைக்குள்ளே கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். சபைக்குள்ளே கொண்டு வர போகிறேன் கர்த்தர் அறிவிக்கிறார். வியாதி உள்ளவர்கள் வரப்போகிறார்கள். பலகீனம் உள்ளவர்கள் வரப்போகிறார்கள். அதை நீங்கள் வர நாட்களில் காணப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இப்போது கர்த்தர் எனக்கு ஒரு பீரோ காண்பிக்கிறார். ஒரு பீரோ, துணி வைக்கிற பீரோ. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பீரோவை நான் ஒரு நபர் மூலமாக கொண்டு வர போகிறேன். அந்த பீரோ சபைக்கு உபயோகப்படும். இங்கு ஸ்தோத்திரம் சில ஃபைல், சில காரியங்களை, முக்கியமான காரியங்கள், இப்படிப்பட்ட சில காரியங்களை பாதுகாப்பதற்கு, ஏதோ சபைக்குரிய பணங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு பீரோ வருவதாக கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஒரு நபர் மூலமாக ஒரு பீரோவை இந்த சபைக்கு நான் வரப்போகிறேன், அது வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு சோபா செட், ஒரு சோபா செட், நல்ல ஒரு சோபா செட். ஏஞ்சல் டிவியில நம்ம சாதையா உட்கார்ந்துருப்பாரு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சோபா செட். அதுதான் எனக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். அதே மாதிரி சாதையா உட்கார்ந்துருக்கிற அந்த சீட்டில் அதே மாதிரி ஒரு சோபா செட் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு மேல வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் சபைக்கு வழங்க போகிறேன். ஒரு நபர் வந்து கொடுப்பார், ஒரு நபர் வந்து கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தர் விசேஷமாக ஒரு 20,000 ரூபாயை கர்த்தர் காண்பிக்கிறார். எனக்கு 20,000 வரனால ஒரு நபர் அதை நம்முடைய சபை ஊழியருக்காக, நம்முடைய சபை பாஸ்டருக்காக ஒரு கிஃப்டா கொடுப்பதற்கு ஒரு நபர் வருவதாக கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு 20,000 எனக்கு தெளிவாக காண்பிக்கிறார். 20,000 ரூபாய். அடுத்து இன்னொரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு 4 வயது குழந்தை, அது இருதயத்தில் ஓட்ட விழுந்திருக்கிறது. இப்பொழுது அந்த இருதயத்தில் அந்த ஹோல்ஸ் பெருசா இருக்கிறது. சில மருத்துவர்களை பார்த்தார்கள், சில டாக்டரை பார்த்தார்கள், சில ஹாஸ்பிட்டலுக்கு போனார்கள், சுகமாக்கப்படவில்லை.
இந்த சபையை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நான் கொண்டு வர போகிறேன். அதற்காக சபை விசுவாசிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பெரிய நபர், பெரிய ஒரு பணக்காரர், பெரிய ஒரு உயர்ந்தவர், அவருடைய மகனுக்காக செலவழித்திருக்கிறார். நிறைய செலவழித்தார், நடக்கவில்லை. சமீபத்தில் ஒரு 35 நாட்களுக்கு முன்பதாக தெளிவாக கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். 35 நாட்களுக்கு முன்பதாக இந்த சபையை குறித்து, நம்முடைய ஊழியரை குறித்து அவருடைய போன் நம்பரை ஒருவர் அவரிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க எப்ப நீங்க சொல்றீங்களோ நான் ஐயாவுக்கு நான் போன் பண்ணிவிட்டு அங்கு கடந்து போக வேண்டும் என்று அந்த நபரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சிஎஸ்ஐ கிறிஸ்தவராக இருக்கிறார். அவரை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இதோ நீங்கள் ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் சொல்கிறார். இதோ சபை நடுவில் அற்புதத்தை செய்வேன், சபை நடுவில் அதிசயத்தை செய்வேன். இதோ பெரிய அற்புதம் நடக்க போகிறது. அவர் மூலமாக அனுகூலமான பாதைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். இது இன்னொரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். 2 மாடுகளை கர்த்தர் காண்பிக்கிறார். 2 மாடு, அதுவும் சபைக்காக கொடுக்கப்பட போகிறது கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்காக 2 மாடுகள் வழங்கப்பட போகிறது. 2 மாடுகள். இன்னொரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த காரியத்துக்கு எல்லாம் கைகளை உயர்த்தும். மேல ஒரு பெரிய ஒரு சர்ப்பம், நம்ம சபைக்கு ஆப்போசிட்ல பெரிய ஒரு சர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த சர்ப்பம் சொல்லுகிறது, விசுவாசிகளை கலைக்கும்படி, விசுவாசிகளை ஒரு யூனிட்டி நாடுபடிக்கு பிரிந்து போகும்படி அனுப்பப்பட்டு நான் வந்திருக்கிறேன் என்று அது வெளியிலே ரோட்ல நின்று கொண்டிருக்கிறது. பெரிய வலை சர்ப்பம் வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கிறது. நான் உள்ளே வர முடியாது, ஆனால் வெளியிலிருந்து கிரியை செய்கிறேன் என்று அதை சொல்லிக் கொண்டு ரோட்ல நின்று கொண்டிருக்கிறது. எல்லா கை உயர்த்தி ஜெபிப்போம். அந்த வலி சர்ப்பம் எங்கிருந்து வந்ததோ அங்கே போகும். எல்லா கைகளை எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம். எல்லா ஆவியில நிரம்பி, யார் சும்மா இருக்கிற எல்லா அபிஷேகத்தை நிரம்பி. ஓ சபைக்காக எல்லா அபிஷேகத்தை நிரம்பி, எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்பி. நீ காதா 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 வலி சர்ப்பமே போ, எங்கிருந்து வந்தியோ போ, எங்கிருந்து வந்து அங்கே போட்டு கட்டளை கொடுத்த வலி சர்ப்பமே. விசுவாசிகளை கலைக்க நினைக்கிறேன், விசுவாசிகளை பிரிக்க நினைக்கிறேன். பொல்லாத ஆவியே போ, எங்கிருந்து வந்தே போ. எல்லாம் சொல்லுங்க, எங்கிருந்து வந்தையோ அங்கே எல்லாம் சொல்லுங்க. எங்கிருந்து வந்து அங்கே போ சொல்லுங்க. எங்கிருந்து வந்து அங்கே போ, எங்கிருந்து வந்து அங்கே போ, எங்கிருந்து வந்து அங்கே போ. அது மாத்திரம் இன்னொரு காரியத்தை காண்பிக்கலாம். இப்ப ரீசெண்டா நம்ம சபைக்கு விரோதமாக ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு அருகே சில மாந்திரங்கள் செய்யப்படுகிறது. நம்ம சபைக்கு விரோதமாக ரீசன் இப்பொழுது ஒரு 2 மாத காலமாக நம்முடைய சபைக்கு விரோதமாக ஒரு தண்ணீர் தேங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு அருகில் சில மாந்திரங்கள் செய்து கொண்டிருக்கிற 2 நபரை கர்த்தர் காண்பிக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி அந்த 2 நபர்களையும் இதோ கர்த்தர் இப்பொழுதே தொடுபடியாக எல்லா கைகளை உயர்த்தி எல்லா கைகளை வந்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். எல்லாம் ஆவியில் நிரம்பி இதோ நமக்கு சபைக்கு விரோதமாக மாந்திரம் செய்கிற மாந்திரவாதியே, மாந்திரிகனே, உன்னை கர்த்தர் தொடட்டும், உன்னை கர்த்தர் தொடட்டும். ஓ மாந்திரிகள் அழிந்து போகட்டும். எல்லா ஆவியில் நிரம்பி, எல்லா ஆவியில் நிரம்பி. ஓ நீ காமா பாபா காதா எல்லா அபிஷேகம் நிரம்பி. நான் சும்மா இருக்கிறேன். நம்முடைய சபையுடைய காரியம், இது நம்முடைய சபையுடைய காரியம். எல்லாம் நீ காதா 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 காதா. ஓ நீ காதா 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 காதா. ஓ நீ காதா 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 காதா. எரிந்து போகும். இன்னொரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். நம்முடைய ரமேஷ் பிரதருக்காக கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சில ஆபத்துகள் இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். அவருக்கு சில ஆபத்துகள் இருப்பதாக கர்த்தர் காண்பிக்கிறார். அவருக்கு அந்த ஆபத்துகள் வரக்கூடாது, இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுக்காக எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். glory balaraga nandure sotram 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 நம்முடைய நாமத்தில் உடைக்கிறோம், அறுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறோம். ஓ உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாமத்தில் அபகடங்கள் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இருக்கிற ஒரு சகோதரிக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற ஒரு பிரச்சனை மாறுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது நிமித்தமாக
சுகமாக்குமை இப்பொழுதே மாறுகிறது. சகோதரியை குணமாக்குகிறார். சகோதரியை சுகமாக்கப்படுகிறார். சுகமாக்கப்படுகிறார். ஓ ஜீசஸ். இன்னொரு சகோதரி முழங்காலிலே வலியோடு வந்திருக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் முழங்காலை கர்த்தர் தொடுகிறார். இப்பொழுது சோதனை அந்த முழங்கால் வலி மாறுகிறது. இன்னொரு சகோதரி காலில் எரிச்சல் இருக்கிறது. பாதத்தில் ஒரு எரிச்சல். காலில் பாதத்தில் ஒரு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. சகோதரா, இப்பொழுது நீ சுகமாக்கப்படுகிறாய். சகோதரா, இப்பொழுது நீ சுகமாக்கப்படுகிறாய். இப்பொழுது நீ விடுதலாக்கப்படுகிறாய். இப்பொழுது உனக்கு சுகம் உண்டாகிறது. சகோதரா, கர்த்தர் இப்பொழுது சகோதரனே உன்னை கொண்டு விட்டார். உன்னுடைய பாதத்தில் இருக்கிற எரிச்சல்கள் இப்பொழுது சுகமாக்கப்படுகிறது. சுகமாக்கப்படுகிறது. இன்னும் சில பேர் தலை சுத்தினாலே வேதனைப்படுகிற சகோதர சகோதரி, உங்க தலை சுத்துகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்க தலை சுத்துக்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஸ்தோத்திரம். விசேஷமான ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். 3 வாலிபர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். 3 வாலிபர்களை கர்த்தர் காண்பிக்கிறார். 3 பேரும் பெரிய ரவுடிசமாய் வாழ்ந்தவர்கள். அவங்க பேர்ல சில கேசஸ் எல்லாம் இருக்கிறது. அவர்களை தேவன் ரட்சித்து சபைக்கு கொண்டு வர போது கர்த்தர் அறிவிக்கிறார். இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது நிறைவேற போகிறது. இது நடக்க போகிறது. மிக ஆச்சரியப்பட போகிறது. இவனா வந்தான். இவனை கர்த்தர் தொட்டாரு. இவன் பெரிய அயோக்கியனாச்சு, இவன் மோசமானவனாச்சு, இவனை கர்த்தர் தொட்டு விட்டாரே என்று நீங்கள் எண்ணுகிற அளவுக்கு சபையில் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். பாருங்கள், இது நிறைவேற போகிறது. இது நடக்க போகிறது. இது கர்த்தரை சொல்லுகிறார். தேவனை சொல்லுகிறார். கர்த்தரை சொல்லுகிறார். நடக்க போகிறது. இருக்கிற ஒரு சகோதரி வீடை குறித்து சாட்சி சொன்னாங்களே, எனக்கு வீடை கட்டி தரமாட்டாரா கர்த்தருக்கு. ஒரு சகோதரி உங்க மனசுக்குள்ளேயே வேதனைப்படுறீங்க சகோதரி. கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற 4 மாதத்துக்குள்ளாக உங்களுடைய வீட்டு வேலை ஆரம்பிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சகோதரி ஃபீல் பண்ணிருக்காங்க, எனக்கு இல்லையே, எனக்கு செய்ய முடியலையே என்று கவலைப்படுகிற சகோதரி, உங்க விண்ணப்பத்தை கேட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்க ஜெபத்தை கேட்டேனாமா, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், 4 மாதத்துக்குள்ள வேலையை தொடங்க போகிறார். ஓ ஜீசஸ். ஆயத்தப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி எல்லாம் கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் இதோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராபாலா ராகாலா ராகாலா ஓ ராகாபாலா ராகாலா. வியாதி உள்ள இடங்களில் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இதோ தேவதூதர் வந்திருக்கிறாங்க. தேவ அபிஷேகம் வந்திருக்கிறது. தேவ வல்லமை வந்திருக்கிறது. உங்களை ஸ்தோத்திரம் பலகீனத்திலிருந்து விடுதலை ஆக்க இதோ கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய பலகீனங்கள் மாற்றப்படுகிறதா? ஓ சகோதரி, உங்களுடைய பலகீனத்தை கர்த்தர் இப்பொழுது இதோ உடைத்துக் கொண்டிருக்கிறார். சகோதரனுடைய பலகீனத்தை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். தலைவலி, வயிற்று வலி, கழுத்து வலி, கைவலி, கால் வலி எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. ஒரு நெஞ்சு வலி அவிழ்க்கப்படுகிறது. ஓ சில பேருக்கு தரிசனம் உண்டாகிறது. சில பேருக்கு தரிசன மண்டலங்களை கர்த்தர் திறக்கிறார். சில பேர் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தை கர்த்தர் திறக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய மண்டலத்தை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். ஓ சில பேருக்கு தரிசனமே வந்துவிட்டு தரிசனமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஓ ஜீசஸ். பரிசுத்த பிதாவே நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை நிறைவேற்றி ஆசீர்வதித்து வார்த்தைகளை சொன்னீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்து தீர்க்க தரிசனமா பேசி நமக்கு நன்றி. வந்திருக்கிற சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஆசை விசேஷமாக சபை மாஸ்டர் கணக்கு சபை அவர் ஆசை, அவருடைய மனைவி, பிள்ளைகள், அப்படி பெற்றோர், உடன் பிறந்தவர் எல்லாரையும் ஆசை, சபை விசுவாசிகள் ஆசை, பிதா குமாரன் பரிசுத்தாவை மத்தியிலே, தேவ தூதர் மத்தியிலே, பரிசுத்தவான்கள் மத்தியிலே, குடும்பத்தார் மத்தியிலே, சபை நடுவில் எங்கள் மனதார வாழ்க்கை ஆசீர்வதிங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாத பெருகும், அற்புதங்களை செய்ய கிரியை செய்ய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.